இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 பேதுரு 1:16 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாங்கள் தூய்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். எங்களுடைய உள்ளம் தூய்மையுள்ளதாய் இருக்கும் போது ஆண்டவர் எங்களோடு இணைந்திருப்பார். அவர் எங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் சூதாட்டம், மது பழக்க வழக்கம், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகுதல், அடுத்தவர்கள் மேல் பொறாமை கொள்ளுதல், அடுத்தவரை பழிவாங்கும் எண்ணத்தோடு செயற்படல், அகங்காரம், தன்னை விட யாரும் பெரியவர் அல்ல, அறிவாளிகள் அல்ல என்ற தலைக்கணம், கோபம், அடுத்தவரை ஏமாற்றி வாழுதல், போட்டி மனப்பாங்கு, அடுத்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது எங்கட குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்கத்தில்லையே என்ற சிந்தனையோடு செயற்படுதல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை நம் உள்ளத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். அப்போது தூய ஆவியானவர் நம்மிலே குடிகொள்ளுவார். தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாமும் வாழுவோம். ஏனெனில் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர் என்று மலைப்பொழிவில் நம் ஆண்டவர் கூறியிருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று இந்த வசனத்தை குறித்து நாம் ஆழமாக சிந்திப்போம். தூயவராய் வாழ வரம் தர வேண்டி ஆண்டவரிடம் உருக்கமாக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இதற்காகவே இன்று நம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன்.